எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் புரிந்தவன். சூழ்நிலையில் வந்தது. சில த்ரில்லர் சீரிஸு படங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு தீ உண்டாக்கும். அது நமக்குள்ளே வந்து ஒரு பரபரப்பு கொடுக்கும். அது சில இடத்துல நிறைய இடத்துல இந்த சீரிஸ் எனக்கு கொடுத்துச்சு. முக்கியமாக சில சீரிஸ் படம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பொதுவாக பிரச்சனை என்னென்னா, நான் அந்த உலகத்தில் எனக்கு கூட்டு போயிடும். டக்குன்னு நான் அது வந்து வெளியே வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அப்படி இதை நான் பார்த்துட்டே இருக்கிறப்ப ரொம்ப சில சீன்லாம் ரொம்ப டீப்பாக பார்த்துருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்து இப்படி கை வச்சு பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அந்தளவுக்கு இதில் இருந்துச்சு ஒரு சில விஷயம்லாம். அந்தளவுக்கு நான் உள்ளே போய்ட்டு சொல்ல வரேன் நான் அதை. ஏன்னா இது வந்து பேய் சீரிஸ்லாம் கிடையாது. இது ஒரு த்ரில்லர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தான். எல்லாருமே இங்கே ஒரு முகமுடி அழிஞ்சு தான் இருக்காங்க. குற்றத்தை தொடர்ந்து பண்ணுறவனுக்கும் உணர்ச்சியில் பண்ணுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த தொடர்ந்து பண்ணுறவன் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிடுவான். அவனுக்கு ஒரு பேட்டர்ன் விட்டுட்டு போவான். அது வந்து அவனுடைய குற்றத்தை கொஞ்சமாவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் உணர்ச்சியில் பண்ணுறவன் அவன் சில பேட்டர்ன்ஸ் விட்டுட்டு போனால் கூட அவன் பண்ணான்றது அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே தெரியாது. அது காரணம் என்னன்னா, அவன் இந்த சமூகத்துக்கு மேலே சமூகத்தில் அவனுக்கு இருக்கிற அந்த போர்வை தான். பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு போர்வை தான் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு EM கூட துரோகம் நினைக்க மாட்டாருங்க, ரொம்ப நல்லவர், ரொம்ப மென்மையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மேலே வந்து டக்குன்னு அந்த பார்வை திரும்பாது. இது சிம்பிளாக சொல்லணும்னா, மெக்பத் நடத்துல ஒரு வசனத்தை நான் படித்தேன், சமீபத்தில் சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பாம்பாக அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் படித்தேன். அது வந்து இந்த சீரிஸ் கண்டிப்பாக பொருந்தும். எப்படின்னா, வெளியிருந்து பார்க்குறவங்க அது அழகான பூ தான், ஆனால் உள்ள பாம்பு இருக்கிறது வந்து பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. அது பக்கத்தில் அந்த பூ தொட்டவன் இறந்தால் கூட பூ தொட்டு எப்படிப்பா இறக்க முடியும், அது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதுலேருந்து எப்படிப்பா இறக்க முடியும் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே பாம்பு இருக்குன்றது ரொம்ப ஆழ்ந்து அதை வந்து ரீசர்ச் பண்ணால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு சீரீஸில் இந்த சீரீஸில் ஒரு சம்பவம் இருக்குது. அதை பக்காவாக வந்து டைரக்டர் எழுதியிருந்தார். உண்மையிலே வந்து சான்ஸே இல்லை அதெல்லாம். இந்த படத்தில் ஒரு நல்ல வசனம் இருந்துச்சு. எதார்த்து பேசுவார், சார் நம்ம வெளியில் எல்லாருக்கும் நல்லவங்க தான் சார் அப்படின்னு. அது பசுபதி சொல்லுவார், சார் நமக்கு தெரியும் சார் நம்ம உள்ள கெட்டவங்கன்ட்டு அப்படின்றது வந்து சான்ஸே இல்லை. அந்த வசனம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து உண்மையும் கூடாது. பொதுவாக கிரைம் த்ரில்லருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்னென்னா, நம்ம முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம், ஆனால் அது வந்து அது முடியாது. இவருன்னு நினைப்போம், ஆனால் இவராக இருக்க மாட்டார். அது வந்து இந்த சீரீஸ்லேயும் இருக்குது. கடைசி சொல்லி எனக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியல. நானும் வந்து இவங்க மேலே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போயிட்டே இருந்தேன். ஆனால் கடைசி சொல்லி கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக அதை ரிவீல் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது நிறைய அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் நிறைய இருக்குது. இல்லை இதில் இன்னொரு வசனம் இருக்குது. சிஸ்டத்துக்கு ஒரு பிரச்சனைனா அது யார் வேணா பலி கொடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையாக சொல்ல போனால் அது 100% உண்மை. இது ஒரு ஸ்லோ பர்ன் இன்வெஸ்டிகேஷன் தான். ஆனால் யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்கன்றதான் மேட்ரேங்க. 2 துருவத்துலேருந்து வராங்க. ஒருத்தர் சாமானிய, இன்னொருத்தர் போலீஸில் இருக்கவன். 2 பேரும் 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க குற்றம் வச்சு அவங்கள வந்து அப்பப்போ அழுத்திட்டே இருக்குது. அது ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது. அது ஜாயின் ஆன பிறகு 2 பேரும் அதை சேர்ந்து போய் அதை வந்து அந்த குற்றத்துக்கான இதை முடிச்சு அவுக்குன்னு பார்க்குறாங்க. அது அவுத்தா தான் 2 பேருக்கு மன நிம்மதி கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து அதை கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. பொதுவாகவே பேக் ஸ்டோரி தான் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பேக் ஸ்டோரி நிறைய படத்தில் வந்து தோற்று போயிருக்கு. இது வந்து கிரைம் த்ரில்லருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, கிரைம் நடந்துகிட்டே இருக்குது, இல்லை ஒரு சைக்கோ காரனாக இருக்கலாம், ஏதோ ஒரு பேட்டர்னில் போயிட்டே இருக்குன்னா அதுக்கு அவங்க வைக்கிற பேக் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமானதாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஆனால் இதில் பேக் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சின்ன பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும், இன்னொரு பெரிய பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும். 2மே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சீரியல் கில்லருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது அவன் எப்படிப்பட்டன்றதை வந்து சொல்லிட்டே இருவாங்க. அவன் இந்த மெத்தடில் தான் பண்ணியிருக்கான் சார், இதெல்லாம் இந்த மாதிரி தான் அவன் வந்திருக்கான் சார் சொல்கிறப்பலாம் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது ஒரு புதுமையாக இருந்துச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பக்காவாக இருந்துச்சு. அதை ஏற்றுக்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு. அது சான்ஸே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய இடம் குறைச்சிக்கலாம்னு நினச்சேன் நான். ஏன்னா பார்க்குறப்ப நமக்கு அது ஒரு ஆயிடுச்சு கொடுக்குது. ரிப்பீட்டட் சீன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரிப்பீட்டடான ஒரு எமோஷனல், அது அந்த லைஃப் சார்ந்த விஷயம் எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டடாகவே திருப்பி காமிச்சதுனால அது கொஞ்சம் போராக இருந்துச்சு. அதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணி கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சான்ஸே இல்லை. இன்னும் ஒரு கிரிப்பான த்ரில்லராக ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் கூட வந்திருக்கும். அது இதில் நடித்த இந்த நடிகர்கள் தான் முக்கியமானவங்க. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் கரெக்டான ஆளுங்களை வந்து போட்டிருக்காங்க. பசுபதி, விதார்த்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிசி ஆண்டனி, லக்ஷ்மி பிரியா, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு பக்காவாக இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த மீட்ரு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த மீட்ரு பக்காவாக பிடிச்சிருந்தாங்க. அதுவே இன்னும் நம்ம பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துச்சு. அதுவும் பசுபதியும் லிசி ஆண்டனியும் அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு சில கான்வர்சேஷனும் ஒரு சில பதட்டமான சூழ்நிலாம் இருக்கும். அதை ஹேண்டில் பண்ண விதமும் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை ரியலாக எப்படி இருப்பாங்க, அவங்கள 2 பேருக்குள்ளே எப்படி அந்த கான்வர்சேஷன் இருக்கும், உளவியல் ரீதியாக எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதெல்லாம் அவ்வளோ துல்லியமாக இருந்துச்சு 2 பேருக்குமே. அது சான்ஸ் இல்லை. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இயக்குனர் செல்வமணி முனியப்பன் உளவியல் ரீதியாகவும் தத்துவங்களின் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மனிதர்களை பற்றின புரிதலோட அவங்களுடைய மனசார்ந்தும் நல்ல கரெக்டாக வந்து அதை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை எழுதியிருக்காரு. அவங்களுக்கான கேரக்டரைசேஷனை பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் கூட அதை கிரிப் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் ஓடிடி அப்படின்ற வந்துச்சுனாவே அவங்க வியூஸ்க்காக வந்து சில விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ண தான் சொல்லுவாங்க.
அதுதான் இதுங்க ஒரு மைனஸாக இருக்குது. தொடர்ந்து ஓடிடி ஆகட்டும், தயாரிப்பாளர்கள் ஆகட்டும், சினிமாவில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் எலிமெண்ட்டு இல்லை வியூஸ் இது பண்ணணும், பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் சில பேருக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தை அதை இன்பில்ட் பண்ணுறதுனால தான் அது சில நேரத்தில் நமக்கே அது வந்து அது ஆப்போசிட் ஆகிடுது. இதுலேயும் கொஞ்சம் இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது. ஓகே, தேங்க்யூ.